கதையின் தலைப்பு கிளியும் பேராசைக்கார வியாபாரியும். அடர்ந்த வனத்திற்கு அருகிலுள்ள ஒரு பழைய கிராமத்தில் கிரண் என்ற புத்திசாலியான வியாபாரி வசித்து வந்தார். அவர் தானியங்கள் மற்றும் பழங்களை விற்பனை செய்தார். அவர் மிகவும் பேராசை பிடித்தவர், மேலும் அடிக்கடி தவறான எடைகளை பயன்படுத்தி கிராம மக்களை ஏமாற்றினார். ஒரு வெயில் காலையில் கிரண் தனது கடைக்கு அருகே பழங்களை இறக்கிக் கொண்டிருந்தபோது ஒரு அழகான பச்சை கிளி அவரது வண்டியில் வந்து அமர்ந்தது. கிளி பிரகாசமான தெரிந்த கண்களுடன் அவனை பார்த்து, பேராசை புத்திசாலியான மனிதனையும் குருடாக்குகிறது என்று சொன்னது. கிரண் கிடுக்கிட்டார். கிரண் சிரித்தான், வேடிக்கையாக இருப்பதாக பாசாங்கு செய்தான். பேசும் கிளி, நீ பசியாக இருக்க வேண்டும், வா, நான் உனக்கு தானியங்கள் தருகிறேன் என்று அவன் ரகசியமாக அதை பிடிக்க திட்டமிட்டான். அவன் கிளிக்கு ஒரு சிறிய திறந்த கூண்டில் உணவு கொடுத்தான். அவனுடைய தந்திரமான திட்டத்தை உணர்ந்த கிளி தெரிந்த புன்னகையை அளித்தது. நீ புத்திசாலி என்று நினைக்கிறாய், ஆனால் உன்னுடைய பேராசை உன்னை ஒரு முட்டாளாக்கியுள்ளது என்று கிளி அறிவித்தது. கிரண் எதிர்வினை புரிவதற்கு முன்பு அது பறந்து சென்றது. அது பறக்கும்போது கிளி புத்திசாலித்தனமாக கிரணின் பெரிய கூடையை புதிய பழங்களை தட்டிவிட்டது. பழங்கள் பரபரப்பான வீதியில் விழுந்தன. கிராம மக்கள் கிரணின் கோபமான கூச்சலை புறக்கணித்து இலவச பழங்களை எடுக்க விரைந்தனர். அன்றிரவு அவன் தனியாக உட்கார்ந்து தனது பெரும்பாலான பொருட்கள் போய்விட்டன என்பதை உணர்ந்தான். வேளை பேராசை மனதை உண்மையிலேயே குருடாக்குகிறது என்று அவன் கிளியின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு கிசுகிசுத்தான். அடுத்த நாள் கிரண் நேர்மையுடன் விற்பனை செய்யத் தொடங்கினான். மாதங்களுக்குப் பிறகு பச்சை கிளி திரும்பி வந்து, இப்போது நீங்கள் தெளிவாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னது. கிரண் புன்னகைத்து கற்றுக்கொண்ட பாடத்திற்கு நன்றியுடன் தலை வணங்கினான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், பேராசை இதயத்தை குருடாக்குகிறது, ஆனால் நேர்மை கண்களை திறக்கிறது.